சரி சார், சுமன் கவி சார், இதுல அக்னி சார் சொல்ற ஒரு புள்ளின்றது அடுத்த முதலமைச்சராக யார் வரணும், கடந்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு அரசின் மீதான மதிப்பீடு எப்படி இருக்கு அப்படின்றது தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார் இல்லையா. 2026 களத்துக்குள்ள நீங்க பார்த்தது எப்படி இருந்துச்சு? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இன்றைய பேச்சில் வேணால் அந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் நாங்கள் வந்தால் என்ன செய்வோங்கிற மாதிரியான டீட்டெயில் இருந்தது தவிர, இடைப்பட்ட காலங்களில் நம்மளே பேசினோம். அவர் மிக திறந்தாழ்ந்த மிக மோசமான விமர்சனங்களை தான் வச்சார். சரிங்களா? தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான பிரதானமான காரணமாக இருந்தவரை எடப்பாடி பழனிசாமி தான். இந்த நெருங்கி வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஞானோதயம் வந்ததுன்னு தெரியல. இந்த களத்தில், அதாவது இன்று பேசிய சேலம் மேடையில் தான் அவர் பிரமாதமாக பேசியிருக்கு. அதாவது இதெல்லாம் பேசுகிறாரே தவிர அடிப்படையில் அதை பேசவில்லை. ஆனால் ஒரு விஷயம் பார்க்கணும், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிறது என்டிஏ அப்படிங்கிறது நெரேஷன், அப்படி நெரேஷன் கிடையாது. அது அதாவது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான ஆதாரத்தை தான் நீங்களே பேசும்போது சொன்னீங்க. கல்விக்கு நிதி கொடுக்கலை அப்படிங்கிறதுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் அதை கேட்காமல், என்ன சொல்கிறதுனா, கூட்டணியும் வச்சுருக்காங்க, கேட்கறதும் கிடையாது, உரிமைக்காக ஒரு வாய்து கூட திறக்கிறது கிடையாது. டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் தமிழ்நாடு குறிப்பாக திமுகவினுடைய போராட்டம் அது பற்ற வைத்தது டெல்லிக்கு அடிச்சிருக்குது. 39 எம்பிக்களை வச்சு என்ன செஞ்சீங்கன்னு இன்றைக்கி பேசி எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. 39 எம்பிக்களை வச்சு தான் டீலிமிட்டேஷனை தடுத்து நிறுத்தியிருக்குது. சரிங்களா? அதில் அதிகமான தொகுதிகள் கிடைக்கும்னு சொல்வது போங்காட்டம், ஏமாற்று வேலை. இது தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை மட்டுமல்ல, தென் மாநிலங்களின், குறிப்பாக பல மாநிலங்கள், பஞ்சாப், கல்கத்தா மாதிரியான, அதாவது மேற்கு வங்காளம் மாதிரியான பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை காலி பண்ணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மட்டுமே கிடைத்த வெற்றியா, அல்லது எல்லா மாநிலங்களினுடைய கட்சிகளுக்கு மாநிலங்கள், அதாவது எல்லா மாநில கட்சிகளும் இதில் பங்கெடுத்தது. ஆனால் திமுகவின் எதிர்வினை என்பது ஒரு 65 நீங்கள் பார்த்த திமுகவை பார்ப்பீர்கள்னு சொன்னதன் பொருள் என்ன? மாநில சுயாட்சி பற்றியும் மாநிலங்களின் உரிமை பற்றியுமான அந்த உள்ளுணர்வு மற்ற மொழிக்காரர்களை விட திமுகவுக்கு வலுவாக உண்டு. சுமன் சார், அந்த இடத்துல திமுக நாங்க பிளே பண்ணதுனாலதான் அந்த மசோதா போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த இடத்துல மற்ற கட்சிகள், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இவங்களுடைய பங்களிப்பும் இருக்கு இல்லையா. வெறும் 40 எம்பிக்களை வச்சு மட்டுமே இந்த மசோதாவை தோல்வியடைய செய்ய முடியுமா? பங்களிப்பு இருக்குங்க. நம்ம பங்களிப்பை குறைத்து சொல்லல. திமுகவினுடைய புரிதலோடு கூடிய, உள்ளுணர்வோடு கூடிய, நீங்க ஒன்றும் கிடையாதுங்க. அவர் கேரளாவை சேர்ந்த என்ன காங்கிரஸ்காரர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் வேணுகோபால் கடைசியா என்ன பேசினார் தெரியுமா? அந்த இதுலயே 50% நீங்கள் சட்டத்திலேயே இன்க்ளூட் பண்ணிடுங்க, பில்லுலேயே நாங்கள் வேணால் பரிசீலிக்கிறோம், நாங்கள் வேணால் ஓகே சொல்கிறோம்னு சொன்னார். ஆனால் திமுக அப்படி சொல்லாது, அல்லது திராவிட மண்ணிலிருந்து சென்றவர்கள் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு போங்காட்டம். நீங்கள் அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் சொன்னார, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு பெண்ணையே கொண்டு நாங்கள் பிரதமராக்குவோம்னு அவர்கள் சொன்னாலும் பாஜக சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அடித்து சொன்னார. ஸோ அகிலேஷ் யாதவனுடைய பங்களிப்பு, ராகுல் காந்தியினுடைய பங்களிப்பு, இதையெல்லாம் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் உள்ளுணர்வோடு இந்த விஷயத்துக்காக முன்கூட்டியே, இது நெரேஷன்ங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க. நெரேஷன் மட்டும் இல்லைங்க, நெல்லுக்கான ஆதரவு விலைக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாதுங்கிறத கொண்டு வராங்களே, யார் கொண்டு வந்தா? அது நெரேஷனா? திமுக கொண்டு வந்த நெரேஷனா? சரிங்களா? 2 மாநகரங்களுக்கு, மதுரை மற்றும் கோவைக்கு நாங்கள் மெட்ரோ ரயில் தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. தேவேந்திர பட்னாவிஸ் இங்கே நின்றுட்டு இவரை தேர்ந்தெடுங்கள், ராம சீனிவாசனை தேர்ந்தெடுங்கள், நாங்கள் உங்களுக்கு மெட்ரோ ரயில் தந்துடுவோம்னு சொல்கிறார். இதை விட பகிரங்கமாக மிரட்டுவது என்னங்க? அதிகாரத்தையும் கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாஜக மிரட்டுகிறது அப்படின்னு தானே பொருள். அப்போ இந்த மிரட்டலுக்கு எதிராக போராடுவது யார்? பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒழிந்துன்னு சொல்லி பாட்டு போட்டாங்க. அது சும்மா கிடையாது. அதையே தான் இங்கே ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதிமுகவின் முகமூடியை அணிந்து கொண்டு பாஜக வருகிறதுன்னு சொன்னாரு. பெரும் பெரும் பருந்து வரும் ஒளிந்துங்கிறது பொருள் உங்களுக்கு புரியுதா? இந்த 30 நாட்களுக்குள்ள இதுவும் ஒரு பிரச்சாரம் இல்ல. ஆனா இதை தாண்டி இன்னொரு அம்சமும் இருந்துச்சு இல்லையா. பிரேமலதா விஜயகாந்த் திமுக அரசாங்கத்தின் மீதான சட்டம் ஒழுங்கு விவகாரத்துல ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல, அதுவும் பிரதானமா ஈடுபடுது. பிரேமலதா விஜயகாந்துக்கு முதல்ல அவங்க வேறொரு கூட்டணியிலிருந்து வந்ததுனால அவர்களுக்கு தரவுகள் தெரியல, அவர்கள் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற தவறான ஒரு குற்றச்சாட்டை இங்கே புரிஞ்சு, அதாவது அதை கேட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகம் 2023 படி இந்தியாவில் நிகழ்ந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதலிடம் உத்தரப்பிரதேசம்.
66,381 சம்பவங்கள் நடந்திருக்குது. சரிங்களா? 2வது இடத்துல மகாராஷ்டிரா 47,101 சம்பவங்கள் நடந்திருக்குது. 3வது இடத்துல ராஜஸ்தான் 45,450. நிகழ்ந்துள்ள 10 மாநிலங்களில் முதல் இடத்தில் இருப்பது பாஜக இரட்டை இன்ஜின் சர்க்கார். அப்ப இது தெரியாம, இந்த தகவல் தெரியாம பேசுறவங்க அந்த கூடார சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க ஒரு கருத்தை சொல்ல விட்டுருங்க. நீங்க சார் சொல்லும்போது எங்கேயாவது இடைமறிச்சிங்களா? கிடையாது. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரே ஒரு வரி. இப்படி தரவுகள் இப்படி இருக்கும்போது அந்த அம்மையார் விவரம் தெரியாம பேசிடுறாங்க. ஏன்னா அங்க கேட்டுட்டு விவரம் தெரியாம சார், இங்க கேள்வி விவரம் தெரிந்து தெரியாமல் அப்படின்றத தாண்டி ஒரு சொல் அரசியல் களத்துக்குள்ள பிரச்சார களத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதனுடைய ரியாக்ஷன் ஒன்னு இருக்கும் இல்லையா? அந்த ரியாக்ஷன் புள்ளியை தான் ரியாக்ஷன் தான் நான் சொல்றேன். ரியாக்ஷன்ன்றத மக்கள் கொண்டு போய் சேர்க்கறாங்க. திமுக தலைவர் பேசலையா? அதுக்கு கூட்டணிக்குள்ள எதையாவது பண்ணிச்சா? அது தெரியாமல் நடந்தது, விவரம் தெரியாமல் நடந்தது. திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம். இன்னும் கூடுதலா சொல்றேன், கடந்த 10 வருடங்களில் குஜராத்தில் பெண்கள் கொத்து கொத்தாக, அது பல 10,000க்கு மேல காணாமல் போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கேயாவது காணாமல் போனதுக்கான இது உண்டா? பெண்களுக்கான இது உண்டா? அவ்வளவு குஜராத் இரட்டை இன்ஜின், அதுவும் தொடர்ந்து மோடி அவர்கள் ஆண்ட மாநிலம். அதனால பெண்கள் பாதுகாப்பை பற்றி பாஜக காரர்கள் தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள். இதுல இரட்டை இன்ஜின் சர்க்காருங்கிறது மிக மோசமானது சொன்னாங்க. அத பாஜக சொல்லல. இந்த விஷயத்துல சொல்றேன். இதுல ஒரு விஷயம் இல்ல அங்க பிரேமலதா பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தாங்க. அங்க வச்சிருந்தாங்களா இல்லையா? இல்ல அந்த பாதிப்பு தப்பான இடத்துல கூட்டணி இருந்தாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்கல்ல. இப்ப உண்மையான டேட்டாவை நான் சொல்றேன். பிரேமலதா கூட்டுவாங்க. நானே சொல்றேன், எம்மா இதுதான் டேட்டா. இப்ப சொல்லுங்க எந்த மாநிலம்னு. இப்போ இது மக்கள்கிட்ட வேலை செய்யுமா? பாஜக என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்குங்கிறத இப்போ நான் 3 விவகாரங்கள் சொல்லிட்டேன் தொடர்ந்து. அது போக தொடர்ந்து நீட்டு விவகாரத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்குது, எப்படி வஞ்சிக்கிறது. இன்னும் கூடுதலாக சாரே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுனீங்க, நீங்கள் என்ன பண்ணி ஏங்க மறுக்கிறோம். 3,500 கோடி ரூபாய் கல்வி நிதி தரமாட்டோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அரகண்டாக பேசுகிறாரு அவர் தர்மேந்திர பிரதான். இதை விட தமிழ்நாட்டுக்கு இழிவு வேண்டாமா? நீங்க தமிழர்கள் தானே. நான் என்ன கேக்குறேன், இப்படி முட்டு கொடுத்து தமிழர்களான்னு கேக்குறதா இருக்கட்டும், உள்ளுணர்வு தமிழர்களா கேக்குறதா இருக்கட்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்துல உள்ளுணர்வு இருந்துச்சுனா தர்மேந்திர பிரதானுக்கு முட்டு கொடுத்துட்டு ஏன் உட்கார்ந்துருக்குன்னு கேக்குறேன் நானு. மத்திய அரசின் பார்க்க மாட்டாங்களா? இவர்கள் தமிழர்களான்னு கேட்டு தமிழர்களை ஏமாத்துறது உங்களுக்கு உள்ளுணர்வு இருக்குனா நீங்க பாஜகவுக்கு எதிராக பேசுறீங்க. நீங்க உள்ளுணர்வு இருந்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக நீங்க போராடணும். நீங்கள் தமிழர்களா? இல்ல இத பேசுறீங்க சொல்லக்கூடிய திமுக தமிழர்களா நாங்க கேட்டா என்ன போய் சொல்லுவீங்க? இல்ல ஏன் பணம் கொடுக்கலங்கிறதுக்கு 40 எம்பிகளை வச்சுக்கிற என்ன பண்ணுனீங்கங்கிற கேள்வி தான் கேக்குறாரு. தவிர 40 எம்பி தமிழர்களா? இல்ல நாங்க ஒரு நிமிஷம் சார், இல்ல கொடுக்க மாட்டோம்னு சொல்ற ஒரு அரகண்டா பேசுற ஒருவரோடு கூட்டணி அரசுன்னு சொல்லுங்க சார். சார் ஒரு என்னோட கேள்வி பேச கூடாது சார். ஒரு நிமிஷம் அக்னி சார் அக்னி சார் ஒரே நிமிஷம் நிதானமா தெளிவா பொறுமையா பேசு. இல்ல புரியுது சார். சார் ஒரு நிமிஷம் பேசுறீங்க. சுமன் சார் தர்மேந்திர பிரதான் எப்ப பேசினார்? அத தர்மேந்திர பிரதான் எப்ப பேசினார்? அதான் பல மாதங்கள் ஆச்சு. இல்ல எப்ப பேசினாருன்னு 2024ல பேசினாரா? அப்ப 2 பேரும் கூட்டணியிலே இல்லையே சார். எப்படி சார் அவங்க பதில் சொல்லுவாங்க? 2014ல தர்மேந்திர பிரதான் பேசுறப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்ல சார். இல்ல இது என்ன சார் பேசுது? இப்ப கூட்டணியில என்ன சார் இருக்காங்க? இல்ல இப்ப ஏன் கூட்டணி இல்ல? கூட்டணியில் சேரும் போதே குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சுட்டு சேருங்கன்னு சொன்னாருங்க முதல்வரே. நான் என்ன சொல்றேன், நாங்கள் இல்ல திமுக சேர்ந்துச்சுன்னு சொன்னீங்களா? திமுக குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு சேர்ந்துச்சு. நீங்க என்னத்தோட சேர்ந்தீங்கன்னு கேட்டாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளையா சார் உங்களுடைய கூட்டணிக்கு? ஒரு இளைஞரையா சார் இப்படி வச்சுட்டு? இல்ல உங்களுக்கு இல்ல, அதாவது என்னன்னா எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. இல்ல டீலிமிட்டேஷன்ல இல்ல டீலிமிட்டேஷன்ல எவ்வளவு அழிந்து போனாலும் பிரச்சனை இல்ல. இதுக்கு எந்த நம்பரையும் சொல்றது கிடையாது சார். 50% கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், 71 சென்சஸ் படிதான் அப்படிங்கறத ஒத்துக்கொண்டால் 71 சென்சஸ் இருக்குதா? அதுல வார்த்தை இருக்குதா? டீலிமிட்டேஷன் கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் அது தீர்மானிக்கும் எந்தெந்த வருஷம் என்னென்ன சென்சஸ் வருதோ அதன்படிதான் தீர்மானிக்கப்படும். அதுல இருக்குது. அதனாலதான் எதிர்க்கிறோம். நம்பர் எவ்வளவு கூடுதுங்கிறதுல அப்ப கேட்டீங்களா சார்? 2023 எதை ஆதரிச்சோம்? எதை ஆதரிச்சது? கேட்டீங்களா? எதை ஆதரிச்சது? தொகை கணக்கெடுப்பு எடுத்தீங்களான்னு கேட்டீங்களா? 2023ல டீலிமிட்டேஷன் கமிட்டி ஆரம்பிச்சீங்களா? 2023ல பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை ஆதரித்ததே தவிர
இதுக்கும் டீலிமிட்டேஷனுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க இன்னொன்னு 33% இடஒதுக்கீட்டை இப்போதே கொடுக்க முடியும்னு சொல்லி யார் சொல்றா? திமுகவும் சொல்லுது. அதுக்கப்புறம் ராகுல் காந்தியும் சொல்றாரு. ஏன் நெல்சன் அவர்கள் தனிநபர் தனிநபர் பில்லே கொண்டாந்தாரு அடுத்த அன்னைக்கு நைட்டே. சரி, இப்போ தொகுதி இது எல்லாம் நடக்கும்போது தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை பற்றி அக்கறை இல்லாமல் அதை பற்றி எல்லாம் கவலை, அது வந்து களத்திலே வேலை செய்யாது. சுமனோட அனுமதியோட தான் இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது வந்து சிவதாஸ் மீனா வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து லெட்டர் எழுதுறாங்க 15/3/2024. அந்த லெட்டர்ல அவங்க எழுதுறது என்னன்னா, State of Tamil Nadu is very keen to sign the memorandum of understanding for establishing the PM Sri school in the state. ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம் இந்த PM Sri ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. In this regard, a state level committee headed by School Education Secretary has been constituted. Okay. Based on the recommendation of the committee. இந்த ஒரு லைனை தான் அவங்க பிடிச்சிட்டு பேசுறது. அதுக்கப்புறம் தான் மேட்டரே இருக்குது. The memorandum of understanding for establishing PM Sri school will be signed by the state before beginning of next academic year 2024-2025. அந்த கமிஷனுடைய பரிந்துரையின் பேர்ல அடுத்த கல்வியாண்டு ஆரம்பிப்பு 2024-25 கல்வியாண்டு ஆரம்பிக்கும் போது நாங்க கையெழுத்து போடுவோம் அப்படின்னு லெட்டர். ஒரே நிமிஷம் சும்மா நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கிளாசிபிகேஷன் கொடுங்க. இவங்க என்ன போட்டிருக்கணும், நாங்க இந்த மாதிரி கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், அவங்க சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் we will decide whether to sign or not அப்படின்னா நீங்க சொல்றது நியாயம். we will be signing, நாங்க இதுல கையெழுத்து போடுவோம். எப்ப போடுவோம்? அடுத்த கல்வி ஆண்டு 2024-25 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருவோம்னு உறுதி வார்த்தை கொடுத்து, ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் உறுதி வார்த்தை கொடுத்து it is requested to kindly release the third and fourth installment. அப்போ நீங்க நாங்க இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம், கமிட்டி அமைச்சிட்டோம், அடுத்த கல்வி ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க கையெழுத்து போட்டுருவோம், இத்தனை உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம் அரசியலுக்காக வந்து நீங்க பேக் ஃபுட் எடுத்துட்டு நாங்க கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னா எப்படி சார் கொடுப்பாங்க? திமுக அரசியலுக்காக பேக் ஃபுட் எடுக்குதா ஃப்ரண்ட் ஃபுட் எடுக்குதா அதெல்லாம் தாண்டி மனசாட்சி இல்லாம எல்லா விவகாரங்களையும் ஏன் முட்டு கொடுக்கணும் நான் கேள்வி கேட்கிறேன். சிஏஏல கையெழுத்த போட்டுட்டு அதனால யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது எடப்பாடி பழனிசாமி எங்க சும்மா கேட்கல. இல்ல புரியுங்க சார், சார் நீங்க புரியுங்க, உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை போயிருக்கா? நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்களா? ஒரு இந்திய முஸ்லிம் பதில் சொல்ல வேளாண் சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு விவசாயி நான் மறுபடியும் சொல்றேன் சார், எத்தனை பிரச்சனைகள் தர்மேந்திர பிரதானுக்குள்ள நில்லுங்க. சார் இத்தனை ஸ்கூல் நான் இப்ப விவரிச்சேன், அதுக்குள்ள நில்லுங்க. ஒவ்வொருத்தங்களா நான் ஒரு சின்ன அடுத்து பண்ணா இல்ல நந்தகுமார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நந்தகுமார் சார் வெயிட் இல்ல சார் வெயிட். அதாவது இதுல ஏற்கனவே வார்த்தை இருக்குது, நான் வந்து கமிட்டி அமைச்சு அதனுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு அப்புறம் தான் நாங்க செயல்படுத்துவோன்னு. அதுல நீங்க ஒரு வரியை பிடிச்சிட்டு நீங்க கேள்வி கேட்பீங்கன்னா பேக் ஃபுட்டுங்கிறது தப்பு கிடையாது. நான் ஒன்னே சொல்றேன், ஃப்ரண்ட் ஃபுட் வச்சுட்டு நீங்க அடப்பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இதை செய்தோம்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து எதையாவது பேச முடியுதா? நான் என்ன சொல்றேன், நாங்கள் வந்து காலை உணவு திட்டம் கொடுத்தோம், நாங்கள் இதை செஞ்சோம், பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம், இதெல்லாம் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லும்போது 10 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்லாம் லிஸ்ட் போடும்போது மோடி அவர்கள் வந்து என்ன பேசினாரு? இது குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி அகற்றுவோம். இது நமக்கு பிரச்சனையா? இது தமிழ்நாட்டின் பிரச்சனையா? கூட்டணி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஜக அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள் ஒன்று ஒன்றாக கண் முன்னால அப்படியே உருவமாகி அப்படியே மக்களுக்கு நேரடியாக தெரிந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சிலிண்டர் புக் பண்ணி கிடைக்கலங்கிறது வந்து பாஜக அது வந்து டிப்ளமேட்டிக்காக வேலை செய்யலைங்கிறதுடைய வெளிப்பாடை தவிர தமிழ்நாடு சரியாக இல்லைங்கிறதுனுடைய வெளிப்பாடு கிடையாது. ஸோ பாஜக அதனுடைய தலைவர் மோடி, அமித்ஷா இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது நேரடியாக வந்து இந்த களத்தில் வேலை செய்யும் அப்படிங்கிற